கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், புன்னகையாலே முகவரி தந்தாயே. மேகம் பெண்ணாக உருவானது, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுது. உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. சாரிடி, என்ன மன்னிச்சிருடி. மன்னிப்பு கேட்க கூட நான் அருகதை இல்லாத வேண்டி. இப்ப புரியுதுடி உன் வலியும் வேதனையும் என்னன்னு. இப்ப புரியுது. இத்தனை நாளா எவ்வளவு வழியில நீ இருந்திருப்பலாம். அவனை எத்தனை தடவை அவாய்ட் பண்ணிட்டேன்ல நானு. எப்ப நீ என் மனசுக்குள்ள வந்தியோ அப்பவே ஒரு விதமான சந்தோஷம் வந்துச்சு. ஆனா நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் 1000 கத்தியாலும் என் நெஞ்ச குத்துன மாதிரியான ஒரு வலி. அதே வலியில தானே நீ இத்தனை நாள் துடிச்சிருப்ப. ஆரிடி டேய் மாமா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன். டேய் மாமா, மாமா. பாரதி, பாரதி, ஏய், இப்ப நீ ஆடி கூப்பிட்ட கூப்பிடுறி. இப்ப ஏங்குறேன்டி. அந்த வார்த்தையை நீ சொல்லி கூப்பிட மாட்டியான்னு இப்ப ஏங்குதுடி. என் மனசு ஏங்குதுடி. கூப்பிடுடி, என்ன மாமான்னு சொல்லி கூப்பிடுடி. என்னது, உன்னை அண்ணனுக்கு கூப்பிடணுமா? ஓ, ஏனா சரிங்கண்ணா, ஏனா வாங்கண்ணா, போங்கண்ணா, ஏனா ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தானே, போங்கண்ணா. இந்த ஏனா போதுமாடா மாமா, அண்ணனுக்கு கூப்பிடணுமா? அண்ணனா நேக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஏனானா. டேய் மாமா, நீ என்ன என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை மாமா மாமான்னு தானே கூப்பிடுவேன். டேய் மாமா. பாரதி, உன் பேச்சு உன் சிரிப்பு என்னால் எதையும் மறக்க முடியலடி. நீ என் பக்கத்துல இருக்கும்போது உன்னோட அருமை தெரியலடி. ஆனா இப்ப நீ என்னை விட்டுட்டு தூரமா போக போற. இப்பதான் உன்னோட காதல் எனக்கு புரியுதுடி. ஆனா இப்ப நான் புரிஞ்ச ஒரு பிரயோஜனமும் இல்லாம ஆயிடுச்சுல. பாரதி, நீ எனக்கு கிடைக்கவே மாட்டியாடி. பாரவிச்சோம், அப்படியெல்லாம் என்னை விட்டுட்டு உன்னால போக முடியாது. இன்னைக்கு இருந்தாலும் இந்த பாரதிக்கு இந்த பிச்சு தான், பிச்சுக்கு இந்த பாரதி தான். என்ன தவிர நீ இந்த பொண்ணையாவது பார்த்த உன் கண்ணை ரெண்டு நோண்டிட வேண்டாம். பார்க்க மாட்டேன்டி, நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். எனக்கு நீ ஒருத்தி மட்டும் போதும்டி. ஒருத்தியை மட்டும் தானே நான் உயிரை நேசிக்கிறேன். நீ எப்போதும் என் மனசுக்குள்ள வந்துட்டு இருக்க போல. ஆனா அது எனக்கே தெரியலடி. நீ என்னை விட்டு விலகி போக போறேன்னு தெரிஞ்சதும் அதை என்னால ஏத்துக்க முடியலடி. ஆனா வேற வழி இல்லைல்ல. நீ என்னை விட்டுட்டு போய்தான் ஆகணும்ல. பாரதி, ஐ லவ் யூ டி. லவ் யூ சோ மச் டி. பாரதி, இந்த வார்த்தைய உன் முகத்தை பார்த்து சொல்லணும்னு ஆசையா இருந்தது. ஆனா இனி அது நடக்காதுல்ல. நீ இத்தனை நாள் ஆசைப்பட்டல, உன் ஆசையை நான் நிறைவேற்றவே இல்லைல்ல. நீ எதுக்காகவும் கண் கலங்கக்கூடாது, மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்ச. ஆனா இன்னைக்கு என்னாலேயே எவ்வளவு வலிய வேதனை அனுபவிச்சுக்கிட்டு ஓயாம அழுதுட்டு இருக்கலாம். சாரிடி பாரதி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் உன்னை பார்த்து இருக்க கூடாதுல்ல, நான் கூட பழகி இருக்க கூடாதுல்ல, உன் கூட சேர்ந்து இருக்க கூடாது இல்லடி. என்னால முடியலடி. உன்னை விட்டுட்டு போறதுக்கு என்னால முடியலடி. நீயும் இந்த வழியில எவ்வளவு துடிச்சிருப்பலாம். எனக்காக நீ உன்னை எவ்வளவு மாத்திக்கிட்டலாம். ஏண்டி, உன்னால ரகுக்கு பிரச்சனை வந்த போது கூட என்கிட்ட சொன்னா என் முன் கோபத்தால நான் அவனை ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்னு அப்பவும் எனக்காக தானே யோசிச்சா. ஆனா நான் உன் காதல புரிஞ்சுக்காம போயிட்டேனடி. பாரதி, என்ன மன்னிச்சிடு பாரதி. என்னால முடியலடி. என்னால உன்னை விட்டுட்டு போக முடியலடி. ஆனா எனக்கு நீ கிடைக்க மாட்டியாடி. பாரதி, லவ் யூ டி. லவ் யூ சோ மச். நீ மட்டும் தான் என் மனசுல இருப்ப. நீ வந்த இடத்துல வேற யாரையும் நான் வைக்க மாட்டேன்.
நான் யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு பாரதி. நீ நல்லா இருக்கணும். உனக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் பாரதி. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை. இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாரும் இல்லை. விச்சு நிலக்குட்டியா? இந்த வரேன் நிலக்குட்டி. நிலக்குட்டி சொல்லு நிலக்குட்டி. என்ன ரூம் வரைக்கும் வந்திருக்க? ஒரு குரலை கொடுத்திருந்தா நானே வந்திருப்பேனே. என்ன ஏதாவது வேலையா? வச்சுக்கண்ணா, என்னடா எப்பவுமே உன்னை வேலையாதான் கூப்பிடணுமோ என்ன? இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபேக்டரிக்கு கிளம்பிட்டியா என்ன? இல்லை நிலக்குட்டி, இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போகலாம். ஏதோ சார் ஏதோ ஒரு வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு நம்ம ஃபேக்டரிக்கு போக வேணாம், வீட்லயே இருன்னு சொன்னாரு. ஏன் நிலக்குட்டி, உனக்கு எங்கேயாவது வெளியில போகணுமா? உன்னை கூட்டிட்டு போகணுமா சொல்லு. வீட்டில் இருக்க சொன்னாரா? சரி. விச்சு, என்னெல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போக வேணாண்டா, நீதான் போகணும். அது சொல்லதான் வந்தேன். ஆமா, என்ன நிலக்குட்டி, எதனா வாங்கிட்டு வரணுமா? சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய் விச்சுக்கண்ணா, எப்பவுமே இந்த வீட்டுக்கு நீ ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பியாடா? நிலக்குட்டி, என்ன என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குற? இல்ல, நான் உள்ள வந்தாலே ஏதாவது வேணுமா, ஏதாவது வேலை செய்யணுமா, ஏதாவது பண்ணணுமா, எங்கேயாவது போகணுமா, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, இப்படியே கேட்குறீங்க. அப்போ இந்த வீட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னே நீ இருக்கியாடா? நிலக்குட்டி, என்ன ஆச்சு உனக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ வந்த ஒரு வேலை ஏதாவது வேலையா இருக்குமோன்னு தான் கேட்டேன். என்ன நான் சொன்னது எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியா? சரி சரி, சாரி, நான் இனிமே அப்படி கேட்க மாட்டேன், சரியா? இல்லடா கண்ணா, நீ சாரி கேட்கக்கூடாது. சாரியை நான் தான் கேட்கணும். சரி சரிடா வச்சுக்கண்ணா, நீ உன் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிக்க. பேக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸஸ் பேக் வேணுமா? ஏன் நிலக்குட்டி, எங்கேயாவது வெளியில போறோமா என்ன? அதான் சார் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேணாம்னு சொன்னாராம். ஆமா, எங்க போறோம்? ஆமா, நம்ம மட்டும் போறோமா, இல்ல அத்தை மாமா பாட்டி எல்லாருமே கூட்டிட்டு போறோமா? எங்க நிலக்குட்டி போறோம்? வச்சுக்கண்ணா, போக போகிறோமா இல்லை, போக போகிற நீ இந்த வீட்டை விட்டு போகணும்ல? நிலக்குட்டி, என்ன சொல்ற? நான் போகணுமா? நான் எங்க போகணும்? வச்சுக்கண்ணா, என்ன எங்கே போகணும்னு கேட்குறேன். நம்ம வீட்டுக்குடா. அம்மா அப்பான்னு எல்லாம் அங்கே இருக்காங்க. உனக்கான வேலை தான் இங்கே முடிஞ்சிருச்சுல. இனிமே நீங்கள் இருக்கணும்னு தேவையில்லை. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ இங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போ. கிளம்புடா கண்ணா. அட ஆமால, மறந்துட்டேன் நிலாக்குட்டி. ஆமா, வேலை முடிஞ்சிருச்சுல. இனிமே நான் இங்க இருக்கக்கூடாதுல்ல. இது எனக்கு ஞாபகத்துல இல்ல நிலாக்குட்டி, சாரி. நான் பாரு லூசு மாதிரி நம்ம எல்லாரும் வெளியில போகணுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். போக வேண்டியவனே நான் தான் இல்ல, அது மறந்துட்டேன். சாரி சாரி நிலாக்குட்டி. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிடுறேன். பேக் பண்ணிட்டு நான் உடனே கிளம்புறேன். சரி நிலாக்குட்டி, நீ சொல்றதுக்கு முன்னாடியே கிளம்பி இருக்கணும். சாரி என்ன? பிச்சு, சாரிடா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. என் தேவைக்கு உன்னை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. நான் இவ்வளோ பெரிய செல்ஃபிஷ் இல்லைடா. நிலாக்குட்டி, என்ன பேசிட்டு இருக்க? என்ன செல்ஃபிஷா அது இதுன்னு? இங்க பாரு நிலாக்குட்டி, நீ என்ன சொன்ன? பாரதிக்காக என்ன இங்க இருக்கணும்னு சொன்னேன், இருந்தேன். எல்லாம் முடிஞ்சதுல. இதெல்லாம் முடிஞ்சதும் நானே இங்க இருந்து கிளம்பி இருக்கணும். ஆனா நான் தான் மறந்துட்டேன் நிலாக்குட்டி. இதோ நீ இப்பவே கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறேன்னா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன்.
பேக் பண்ணிட்டு கிளம்புறேன் என்ன? விச்சு, அக்கா மேல ஏதாவது கோவமோ வருத்தமா இருந்தா நேரடியா சொல்லிடுடா. இப்படியெல்லாம் மனசுக்குள்ள வச்சு கஷ்டப்படாதடா. நிலா குட்டி, யார் சொன்னது எனக்கு மனசுல வருத்தம் கோவம்னு? நீ என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. சரி, ஒரு 10 நிமிஷம் தான், இப்பவே கிளம்பிடுறேன். சரியா? நீ போ, இந்த கொஞ்ச நேரத்துல பேக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். இங்கே இருக்கு, நீ பேக் பண்ணு. ஏன் நிலா குட்டி, நீ போனதும் நான் போகாம இங்கேயே டேரா போட்டுருவேன்னு நினைச்சிட்டியா? அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். போயிடுவேன், கண்டிப்பா இங்கிருந்து போயிடுவேன் நிலா குட்டி. வச்சுக்கண்ணா, நீ போய்தான் ஆகணுமாடா? டேய், நிலாதான் அப்படி சொல்றானா, நீயும் கிளம்புறியாடா? அத்தை, எங்க போறேன்? இங்க பக்கத்துல தானே, அம்மா வீடு இங்க தானே. வருவேன் அத்தை, அடிக்கடி வருவேன்னு தெரியாது, ஆனா வருவேன், கண்டிப்பா வருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீலக்குட்டி, கிளம்பட்டுமா? மாமா எங்க அத்தை? மாமா இருந்தாருன்னா மாமா கிட்டே சொல்லிட்டு கிளம்புறேன். நீலக்குட்டி, சார் எங்க? சார் கூப்பிடலாம்ல, சார் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்ல. அவர்கிட்ட சொல்லாம போனா அவர் ஏதாவது நினைச்சிட்டாருன்னா? அவரு குளிச்சிட்டு இருந்தாருடா, நீ கிளம்பு, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆமா, இங்க பாரு, நீ ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல. எதுக்கு அவனை போன்னு சொல்லிட்டு இருக்க? அதான் அர்ஜுன் குளிச்சிட்டு இருக்கான்ல, அவனும் குளிச்சிட்டு வந்துடட்டும். அது மட்டும் இல்ல, மாமாவும் வாக்கிங் போயிருக்காருல. வச்சுக்கண்ணா, ஏறுடா, அர்ஜுன் மாமா வந்ததுக்கு அப்புறமா சொல்லிட்டு கிளம்புடா. இல்ல அத்தை, அவன் கிளம்பட்டும். இதுக்கு மேல அவன் இங்க இருந்தா சரியா இருக்காது அத்தை. அவர்கிட்டயும் மாமா கிட்டே தானே நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை, என் நிலாக்குட்டி சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். அவ ஒரு முடிவு எடுத்தா அது கண்டிப்பா சரியா இருக்கும். அதனால நீலாக்குட்டி சொல்லிப்பா. நீலாக்குட்டி, நீ சொன்ன மாதிரி நான் கிளம்புறேன் என்ன? நீலாக்குட்டி, சொல்றா வச்சு. ஒன்றும் இல்லை நீலாக்குட்டி, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தான் நான் இருந்தல ரூமு அதில் தான் இருக்கு. எப்பவுமே காலையில் கிளம்பும்போது அதெல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இல்லையா, நாளையிலேருந்து சார் மட்டும்தானே போவார். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்ட்ரிக்கு வந்துடுவேன்ல, அதனால நான் இங்கேருந்து சொல்ல முடியாதுல்ல. நீ என்ன பண்ணு, அதெல்லாம் கொஞ்சம் சார்கிட்ட எடுத்து கொடுத்துருன்னு, அவரை ஞாபகமாக எடுத்துகிட்டு போக சொல்லு. சரத்தனாக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரியும், நீ இவர்கிட்ட சொன்னால் போதும், இவர் எடுத்துகிட்டு மட்டும் போனால் போதும். அது மட்டும் சொல்லிவிடு, அவ்வளோதான். அது மாமா கிட்ட சொல்லிட்டு போவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் மாமா பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறத. நிலக்குட்டி, சாரியும் நல்லா பார்த்துக்க, சரியா? நான் இனிமே இங்கே வருவேனான்னு தெரியல. இனி நீ அங்கே வரத்துக்கு பாரு, வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்துட்டு வா. என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு தெரியும்ல, வருவேன்ல? அதெல்லாம் கண்டிப்பா வர வேண்டாம் கண்ணா. நீ இனிமே இங்க வர வேணாம். எதுவா இருந்தாலும் அக்காவே வரேன், சரியா? அக்காவை தப்பா எடுத்துக்காத. ஐயோ நிலாக்குட்டி, நீ என்ன அப்பப்போ தப்பா எடுத்துக்காதுன்னு. நீங்க பாரு நிலாக்குட்டி, நீ எது வேணாலும் என்கிட்ட சொல்லலாம், அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். சரி, ரொம்ப டைம் ஆகுது, நான் பேசிட்டே இருந்தேன்னா பேசிட்டே தான் இருப்பேன். சரி, கிளம்புறேன்னா அத்தை, கிளம்புறத. ஆமாண்டா, பேசிட்டே இருந்தானா நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். சரிம்மா, நீ கிளம்பு. அம்மா அப்பாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லு, சரியா? நான் சீக்கிரமே அங்கே வந்து பார்க்குறேன். அம்மா, வா பாரதி. என்னம்மா? இல்லைம்மா, ரொம்ப நேரமாக அங்கே கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீங்கள் இல்லையா, அதான் இங்கே இருக்கீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். அம்மா, என்னம்மா எல்லாரும் இங்கே இருக்கீங்க, லக்கேஜ் எல்லாம் இங்கே இருக்கு, என்னம்மா எங்கேயாவது வெளியில் போகிறீங்களா? நாங்கள் யாரும் இல்லைம்மா, விச்சு தான். விச்சு அவன் வீட்டுக்கு கிளம்புறான், அதான் அவனை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். என்ன பாரதி? ஐயோ, பாரதி இல்ல, புது பொண்ணு, கல்யாண பொண்ணு. என்னங்க ஒரே வெக்கத்துல இருக்கீங்க போல இருக்கேன். சரி சரி, நல்ல வெக்கத்துல இருங்க, சந்தோஷமா இருங்க. அம்மா, என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களா? நீங்க கூப்பிடலனாலும் நான் கண்டிப்பா வருவேங்க. என்ன நிலா குட்டி, கல்யாணத்துக்கு கூட வரவேணான்னு சொல்றியா? அப்படிலாம் நீ சொல்ல மாட்டேன் தெரியும், நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன்.
பாரதி மேடம், நான் கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவேன், உங்களையும் வாழ்த்துவேன். சரிங்களா? சரி, நான் கிளம்புறேன். ம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி பாரதி, நான் போறேன். பாரதி, இங்க பாரு, தனியெல்லாம் வெளியில போகாத, அது சேஃப் இல்லை. சரியா? நீ எப்பயாவது வெளியில போகணும்னு நினைச்சீன்னா யாரையாவது கூட கூட்டிட்டு போ. உன் ஃப்ரெண்டு ஸ்ரீ இங்க அவங்க சித்தி வீட்டுல தானே இருக்கா, அவ கூட போ. சரியா? இல்லைன்னா நீலக்குட்டி வீட்டுல இருக்காளான்னு பாரு, அவ கூட போ. இல்லைன்னா சார் வெளியில போனார்னா சார் கூட போய் அப்படியே வீட்டுக்கு வந்துரு. மற்றபடி தனியாலாம் போகாதா? சரியா? உனக்கே தெரியும் அது உனக்கு சேஃப் இல்லைன்னு, அதனால பார்த்து இருந்துக்க. அத்தை, பாரதியெல்லாம் தனியா வெளியில அனுப்பாதீங்க. சரியா? அதுவும் கல்யாண பொண்ணு வேற இல்லையா, அதனால தான் சொல்றேன். அஹ், பாரதி, வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் பாரதி. ரொம்ப தேங்க்ஸ். நீலக்குட்டி, நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. அம்மா, என்ன காலையில இருந்து காஃபி கூட கொடுக்காம நான் உங்களை தேடிட்டு இருக்கேன், எல்லாரும் எங்க நின்றுட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன நடக்குதுங்க? அது என்ன லக்கேஜா? ஏய், எதுக்கு இந்த லக்கேஜ் இங்க இருக்கு? டே விச்சு, ஆமா நீ என்னடா எங்க நின்றுட்டு இருக்க? நானும் சொன்னேன் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேணாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. அப்புறம் எங்கடா எங்க கிளம்புற மாதிரி இருக்கா? சார், அது ஒன்றும் இல்லை சார், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார். அதான் காலையிலே கிளம்புனா கரெக்டாக இருக்கும்ல. நீங்கள் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேணாம்னு சொன்னீங்களே, சரி அதான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பலாம். அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் சார் கிளம்புறேன் சார். என்ன வீட்டுக்கு கிளம்புறியா? டேய், என்னடா திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறேன்? ஆமாம், என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ நீ வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்? இத்தனை நாள் இங்கே தானே இருந்தேன், உடனே என்ன வீட்டு ஞாபகம் வந்துருச்சான்? சரி, அப்பனா கூட வீட்டுக்கு போ, அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு வந்துரு. அதுக்கு எதுக்கு லக்கேஜெல்லாம் எடுத்துட்டு போறேன்? இல்லை சார், ரொம்ப நாள் ஆச்சுல்ல அம்மா அப்பா கூட இருந்து, அதான் அம்மா அப்பா கூடவே இருக்கலான்னு கொஞ்சம் தோணுச்சு சார். நான் அங்கேருந்து நான் ஃபேக்டரிக்கு வந்துடுறேன் சார். தேவிச்சு, என்னடா திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கான்? உங்க அக்கா வேற 2-3 நாளா சரியில்லை, இப்போ நீ என்னடா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றேன்? நீங்க 2 பேரும் ஏதாவது பேசி வச்சுட்டு பண்றீங்களா? இல்ல எனக்கு எதுவும் புரியல, எது வந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. என்னடா என்ன பிரச்சனை? உங்க அக்கா வேற என்கிட்ட ஏதோ கோவமா இருக்க மாதிரி இருக்கு, அவளும் சரியா பேச மாட்டேங்கிறான். இப்ப நீ என்னடானா திடீர்னு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றேன்? என்னடா இங்க எதனா உனக்கு பிரச்சனையா? என்ன குல்ஃபி, அவனுக்கு எதனா ப்ராப்ளமா? அதனாலதான் நீ என்கிட்ட பேசாம இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இதுல பிரச்சனை என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அவனுக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதை அவன் கிளம்புறேன்னு சொல்றான். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஓ, அப்போ அத்தை மாமா பார்க்கணுன்றதால நீ கிளம்புற, அப்படிதான் விஷயம்? ஆமா சார், அம்மா அப்பாவை பார்க்கணும், அதான் அதனாலதான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னேன். வேற எதுவும் இல்லை சார், அவ்வளவுதானே, வேற எந்த ரீசனும் இல்லைல்ல? சரி, அப்போ லக்கேஜ் கொண்டு போய் உன் ரூம்ல வை. இல்லைங்க, அவன் கிளம்பட்டுமே, அவன் எதுக்கு இப்ப இங்க இருக்கணும்? குல்ஃபி, நான் அவன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இரு. டேய் விச்சு, நீ எல்லாம் போக வேணாம், போய் லக்கேஜ் எடுத்துட்டு உன் ரூம்ல வை, இங்க நிறைய வேலை இருக்கு. டேய், என்ன நீ உங்க அக்கா கூட சேர்ந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் விட மாட்டேன், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரி, இன்னைக்கு நான் ஃபேக்டரிக்கு போகாதுன்னு சொன்னதே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போதான் நான் பாரதிக்கான கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், எக்கச்சக்க வேலை இருக்கு. இப்போ நீ என்ன கிளம்பி போறேன்னு சொல்றேன்? அது சரி, இப்ப கூட அவன் உங்க கண்ணுக்கு வேலைக்காரனா தான் தெரியறான் போல இருக்கு. இருடான பாசத்துல சொல்லல, அவனுக்கான வேலைகள் வச்சிருக்கீங்க போல இருக்கு, அதனால அவன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என் தம்பிய எப்பவுமே ஒரு வேலைக்காரனால வச்சுக்க முடியாது. என்னடா சொன்னது போய் தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் ஃபேக்டரிக்கு போக வேணாம்னு சொன்னது ரீசன் என்ன தெரியுமா? இன்னைக்கு பாரதியை பொண்ணு பார்க்க அஜய் வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்க. இல்லைங்க, அவன் இங்க இருந்தா சரியா வராது. அவன் வீட்டுக்கு கிளம்பட்டும், அவன் போகட்டும். அதான் எதுக்கு இப்ப நீ அவனை அர்ஜென்ட்டா வீட்டுக்கு அனுப்புறேன்? ஏய், என்னடி உன் பிரச்சனை? அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன். விச்சு, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதான் இல்லையா? லக்கேஜை கொண்டு போய் ரூம்ல வை. ஓ, இங்க நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்னடா இப்படி நீ உங்க அக்கா மாதிரி என்ன பாதியில கழட்டி விடணும்னு நினைக்கிறேன்? என்னடா உனக்கு பிரச்சனை? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஏன் அவன் வீட்டுக்கு போறான்னா, அது வந்து அது ஒன்றும் இல்லைங்க, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான் இப்போ நான் போக முடியாதுல்ல. இவனும் இங்க இருந்தா எப்படி? அதனாலதான் இவனை அர்ஜென்ட்டா அனுப்பி விடுறேன், அவன் போகட்டும். அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல, அப்பாவால மட்டும் பாத்துக்க முடியாதுல்ல தனியா, அதனாலதான் அவன் போகட்டுங்க. என்ன சொன்ன? அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஓ ஆமாண்ணா, அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மாமாவால் தனியா பாத்துக்க முடியாது.
ம் கரெக்டு தான். நீ சொல்றது ரொம்ப கரெக்டு தான். அத்தை அத்தை கொஞ்சம் உள்ள வாங்க. நீலாமா விச்சு அம்மா நீ நீ எப்படிம்மா இங்க இது நான் சொல்ற பொண்டாட்டி, என் மாமியார் எப்படி இங்க வந்தாங்கன்னு நான் சொல்றேன். என்னடி பொண்டாட்டி பாக்குறேன்? என்னடா உடம்பு சரியில்லைன்னு சொன்ன அம்மா இங்க நிக்கிறாங்களேண்ணா? பாரதிக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதுமே நான் முதல்ல கூப்பிட்டது என் அத்தையும் மாமாவையும் தான். ஃபோன் பண்ணி அவங்கள உடனே வாங்கன்னு சொன்னது நான் தான். மாமா ஒரு வேலையா வெளியில போயிருக்காரு. அதனாலதான் நம்ம காரை அனுப்பி அத்தையை கூட்டிட்டு வர சொன்னேன். அவங்களும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. மாமாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்கேன்? உங்க அக்கா கூட சேர்ந்து நீயே எதுவும் போய் சொல்ல முயற்சி பண்ணாத. லக்கேஜை கொண்டுட்டு ரூமுக்கு போ. அத்தையும் கூட்டிட்டு போ. அத்தை நீங்க உள்ள போங்க. அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். நீங்க போங்க அத்தை. என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? அத்தை வந்திருக்காங்க, அமைதியா இருக்கீங்க. போங்க போய் அவங்கள என்ன எதுன்னு கவனிங்க. இல்லாட்டு நீ என்ன இங்க நின்றுட்டு இருக்க? நீயும் போய் ரெடி ஆகு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. போமா. சரிடா அர்ஜுன் நான் போறேன். தேவகி வாமா. சரிங்க அண்ணி. என்னடா பாத்துட்டு இருக்கேன்? இல்ல சார், இதோ போறேன் சார். நிலக்குட்டி நான் ரூமுக்கு போறேன். அங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ உள்ள போ. இல்லாட்டு நீயும் உள்ள போமா. போ சீக்கிரம் ரெடி ஆகு. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் அவங்க வந்துருவாங்க. போ இல்லாட்டு. பாரதி உள்ள போ பாரதி. சரிங்க அண்ணி. என்னடி பொண்டாட்டி இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கல. ஏதோ உனக்கு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அப்படி உன் மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்டி. ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டி வேணும். பொண்டாட்டி மட்டும் இல்லை, விச்சவும் வேணும். அப்படிலாம் உங்களை விட்டுற முடியாது. சீக்கிரமா என்னதான் உன் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறேன்டி. ஏய் என்னடி இன்னும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்? அதான் உடம்பு சரியில்லாத என் மாமியாரே வந்துட்டாங்களே. இனி யாரையும் பார்க்காங்க போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுவும் என் குடும்பம் தான். என் குடும்பத்தெல்லாம் எப்பவும் நான் விட மாட்டேன். உன்னை விட எனக்கு அக்கறை ஜாஸ்திடி. சரி அதெல்லாம் போகட்டும். இங்க இருந்து எதுவும் பண்ண முடியாது. ரூமுக்கு வா. வாடி ரூமுக்கு. இல்லைங்க நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்கு. அதான் பாரதியை பார்க்க ஆள் வராங்கல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிச்சனுக்கு போறேன். கூப்பிடும்போதே வந்துட்டா நான் அமைதியா இருப்பேன். இல்லெல்லாம் பிகு பண்ணினா தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். யார் பார்த்தாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு போவேன். உனக்கு சம்மதமா? தூக்கிடுவா. இங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போங்க, நான் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா வரேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு இப்படியெல்லாம் விட்டேன்னு வச்சுக்கேன், நீ இன்னும் அந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டே தான் போவேன். பிரச்சனை என்னன்னு தெரியாமலே நான் குழம்பி போயிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் விட முடியாது. ஓடி. நல்ல கணவன் நான் இருப்பேன், ஒரு உத்தமன் நான் நடப்பேன். உன் தொல்லையெல்லாம் பொறுப்பேன், உன் கஷ்டத்தை நான் குறைப்பேன். உன் கண்டலங்க விட மாட்டேன். வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. என்னடி பாக்குறேன்? சொன்னேன்ல, எனக்கு எப்பவுமே என் பொண்டாட்டி வேணும். என் பொண்டாட்டி மட்டும் இல்லை, என் பொண்டாட்டியோட குடும்பம் என் குடும்பம். அதனால என் குடும்பம் எனக்கு எப்பவுமே வேணும். அப்படியெல்லாம் எப்பவுமே நான் ஒதுக்கிட மாட்டேன். சரி வா, ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்கேன். ரூமுக்கு வா. எனக்கு இப்போ ஒன்று வேணும். அது கண்டிப்பா நீ தான் கொடுத்தாகணும். வாடி. என்ன எல்லாம் ரெடியா இருக்கான்? அப்புறம் அங்க போயிட்டு ஐயோ அதை எடுக்கல இதை எடுக்கல மறந்துட்டேன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது. எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கியா? ஆமாங்க, எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சுட்டாங்க. நான் எதையும் மறக்கல. ஒண்ணு பார்க்க என்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏங்க இப்பவும் கொஞ்சம் குறைஞ்சிடல. நம்ம அஜய் கிட்ட ஒரு வார்த்தை அவனுக்கு சம்மதமான கேளுங்களேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன்னா என் பையனுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். வாயை திறக்காது, அமைதியா இரு. இங்க பார், நம்ம போய் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வர வரைக்குமோ நீ எதுவும் பேசக்கூடாது. எல்லாமே நான் பேசிக்கிறேன். அமைதியா இருந்தா மட்டும் போதும். புரியுதா? அதுக்கு இல்லைங்க, இது நம்ம பிள்ளையோட வாழ்க்கைங்க. அவன் காலம் முழுக்க வாழணும்ல, அந்த பொண்ணு கூட காலம் முழுக்க வாழணுங்க. அது அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையா இருக்கணும்ல, அதனால தாங்க சொல்றேன். சரி, சொல்றது புரியுதா உனக்கு? மறுபடியும் என்னமோ உன் பிள்ளைன்றான். அவன் எனக்கும் பிள்ளைதான் தெரியும்ல. என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் பாத்துக்கிறேன். பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நீ பேசவே கூடாது. அமைதியா இரு. பொண்ணு வீட்டுல என்ன பேசினாலும் நான் பதில் பேசிக்கிறேன். நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும். இல்ல பையனுக்கு அம்மாவே இல்லைன்னு ஆக்கிடுவேன். பாத்துக்க. கீத்து கீத்து அஜய் சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவர் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காருன்னு தெரியல.
ஆனா கண்டிப்பா அஜய்க்கு இந்த பொண்ணை பிடிக்காது. ஏன்னா அஜய் மனசுல வேற ஒருத்தி இருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா அஜய், நீ அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பேசும்போது எல்லாமே நான் கேட்டுட்டேன். ஆனா அந்த பொண்ணு யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமையணும். ஆனா இந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு. நான் அஜய் கிட்ட இதை பத்தி சொல்லலாம்னு நினைச்சாலும் இந்த மனுஷன் என்ன அஜய் கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றது? அஜய்க்கு இப்ப நம்ம அவனுக்கு பொண்ணு தான் பார்க்க போறோன்னு தெரியாமலே வர போறானா? என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனா என் பிள்ளைக்கு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமையணும். இவர் பிடிவாதத்தினால அவன் எங்கேயும் போய் விழுந்துடக்கூடாது. இப்பதான் அதை பத்தி பேச போறேன் அவகிட்ட. ஐயோ டாடி, அண்ணன் திடீர்னு வரலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வரலன்னு சொல்ல மாட்டோம், வரட்டும். கேத்து, நீ அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு இதுலயே தெரியுது. ஆனா அண்ணனுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர பாக்குறியடி. டாடி வெளியிலையா? சாரி டாட், நான் இன்னைக்கு கண்டிப்பா ஃபேக்டரிக்கு போய் ஆகணும். உங்களுக்கு மறந்து போச்சா? இன்னைக்கு ஃபேக்டரியில் ஆடிட்டிங் டாட். உன்னை பார்க்க முடியாதோ? அது எப்படி? ஈவினிங்குள்ளார ஃபேக்டரிக்கு வந்து வேண்டி உடனே வந்துடுறேன், ஓகேவா? அது வரைக்கும் என் ஸ்வீட் தங்கச்சி இந்த அண்ணனுக்காக வெயிட் பண்ணுவீங்க, வந்துடுறேன். நீ சொல்ல அண்ணனும் அண்ணனும் சீக்கிரம் வர அண்ணா. உனக்காக தான் ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ல இருக்கு. அண்ணா போன் பேசிட்டு ஆமா டார்லிங், வாங்க போவோம். குதிரவாலு, இந்த குதிரவாலு ஏதோ கேட்டு அடம் பிடிச்சிருக்கு. அதான் டேடி வேற வழி இல்லாம வெளியில போலான்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. சரி ஓகே பூஜா செல்லக்குட்டி, சாரி. அது வேற ஒண்ணும் இல்ல. பாரதி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கம்மா. அக்கா வீட்டுக்காரங்க வராங்க. அக்கா, என்ன கையில நல்ல சொல்ற விஷயத்தை இவ்வளவு லேட்டா சொல்ற? பாரதி பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? இத பத்தியா இவ்வளவு லேட்? பச்சனச்சி, என்ன சத்தம் மாடி வரைக்கும் கேக்குது? என்ன இங்க சண்டை? ஐயோ மாமா, சண்டை ஒண்ணு இல்ல மாமா. அக்கா பாருங்க மாமா, பாரதி பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. கோவல போடாது. என்ன பொண்டாட்டி சரிதானே? என்கேஜ்மெண்ட் வரோம்னா அப்ப என்கேஜ்மெண்ட்டுக்கு பிஃபோராவே இன்ஃபார்ம் பண்றோம். நீ லீவ் போட்டு வீட்ல தான் இருக்கணும், ஓகேவா? அன்னைக்கு இந்த மாதிரி எந்த ரீசனும் சொல்லக்கூடாது, புரியுதா? ஐயோ மாமா, நான் அது ரீசன் சொல்றதாவது. கண்டிப்பா பாரதி பார்க்க வர மாப்பிள்ளை நான் கண்டிப்பா பாத்துறேன். பார்க்காம இருக்க மாட்டேன். நீங்க மாப்பிள்ளை நல்லா கவனிச்சு அனுப்புங்க. நான் என் மனசுதான் புரியல. மச்சனச்சி, டைம் ஆகுதுல, நீ கிளம்புமா. சரிங்க மாமா. கொஞ்ச நாளும் உன்கிட்ட எதுவும் பண்ணல, என் சின்ன விஷயத்தை காட்டாம இருக்கல, அதான் மேடம் ரொம்ப இப்ப காட்டிடுவோம். ஓஹோ, நம்ம கண்ணில் வேற படக்கூடாதது படுது. டி அர்ஜுன், ஏற்கனவே அவன் கோவத்துல இருக்கான். அர்ஜுன் ஆரம்பிச்சிரு. பத்துடுவோமா? முறைக்கிறாளு. அர்ஜுன், தைரியமா பேசு, நம்ம பொண்ணாடி தானே, தைரியமா. போறேன். ஏய், நில்லுடி. என்ன நான் பக்கத்துல வந்தாலே போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருடி, உனக்குள்ள 1000 கோவம் இருக்கட்டும், அந்த கோவம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்கல்ல. வேலை இருக்குல்ல. பாரதி வர ரெடி ஆனாலும் தெரியல. நான் போய் அதுலயுமா இருக்கேன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டுன்னு ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப கோவங்கிற பேர்ல அதுவும் கிடைக்கல. நீ எங்க இருக்கியோ அங்கேயே தேடி வந்து வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன். அமைதியா வாங்கிக்கோ. இல்ல இல்ல வேணாம், சொன்ன கேளுங்க. எனக்கு வேணுமே, எனக்கு சொந்தமான பொருள் கிட்ட தான் நான் வேணுங்கிறத எடுத்துக்க முடியும். அதான் இப்ப எடுத்துக்கலான்னு எனக்கு வேணும். அது கண்டிப்பா இப்பவே வேணும். சாரி. விடுங்க.